வெல்கம் டு நைனி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024க்கான கொஸ்டின் அனாலிசிஸ். டோட்டல் கொஸ்டின்ஸு 200. தமிழில் மட்டும் 100 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மற்ற சப்ஜெக்டில் எப்படி கேட்டிருக்கிறாங்கிறத பாருங்கள். மேக்ஸில் 25 கொஸ்டினும், யூனிட் 8 12 கொஸ்டினும், யூனிட் 9 7 கொஸ்டின், ஐஎன்எம்மில் 11 கொஸ்டின், பாலிட்டியில் 9 கொஸ்டின், எக்கனாமியில் 9 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் 8 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் 8 கொஸ்டின், சயின்ஸில் 7 கொஸ்டின், ஜியாகிரஃபியில் 4 கொஸ்டின். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் ஜிகேவில் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. தமிழோட டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். உரைநாட்டிலேருந்து 31 கேள்விகளும், செய்யுள்லேருந்து 28 கேள்விகளும், இலக்கணத்திலேருந்து 41 கேள்விகளும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 100 கேள்விகளும் எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க, எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். 6ஆம் வகுப்பு நியூ புக்கில் 1 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் 1 கொஸ்டினும், 7ஆம் வகுப்பு நியூ புக்கில் 5 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் 2 கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு நியூ புக்கில் 5 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் 1 கொஸ்டினும், 9ஆம் வகுப்பு நியூ புக்கில் 10 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் 6 கொஸ்டினும், 10ஆம் வகுப்பு நியூ புக்கில் 13 கொஸ்டினு, ஓல்டு புக்கில் 8 கொஸ்டினு, 11th நியூ புக்கில் 6 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் எந்த கொஸ்டினும் கேட்கல. 12th பொறுத்தவரையிலும் நியூ புக்கில் 3 கொஸ்டினும், ஓல்டு புக்கில் இருந்து 1 கொஸ்டினும். ஸோ இது இல்லாமல் பார்த்தோன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கேள்விகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ 11th ஒரு 6 கொஸ்டினும், 12th ஒரு கொஸ்டின் சிறப்பு தமிழ்லேருந்து எடுத்துருக்காங்க. டோட்டலாக 100 கொஸ்டினும் இப்படி தாங்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். வெல்கம் டு